எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம உடம்புல ரெண்டு இதயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எல்லாருக்கும் தெரியும் ஒரு இதயம் இருக்குன்னு. அது எதுங்க ரெண்டாவது இதயம்? ஒரு இதயமே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதுல ரெண்டாவது இதயம் வேறையா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இன்னைக்கான வீடியோவில் கால்ல நரம்பு சுருண்டுகிட்டு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நரம்புகள்லாம் சுருண்டு சுருண்டு இருக்கும் கால்ல. சோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த இரண்டாவது இதயத்துக்கும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த நரம்பு சுருள் நோய் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு நோயா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனா சில சமயம் அது டேஞ்சராக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நரம்பு சுருள் நோய் எதனால வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வராமையே நம்மளால தடுக்க முடியும். அப்படி வந்துட்டாலும் அதனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நம்மளால தடுக்க முடியும். அதற்கான சில உடற்பயிற்சிகள் இருக்கு. அதை பண்ணணும்னா இந்த நரம்பு சுருள் நோய்க்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். ஆனா என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு இந்த வீடியோல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த உணவுகளுமே இந்த நரம்பு சுருள் நோய்க்கு எதிராக கரெக்டா வேலை செய்யும், அதை குறைக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ முதல் விஷயம், யாருக்கெல்லாம் இந்த நரம்பு சுருள் நோய் மெயினா ஏற்படுதுன்னா நின்னுகிட்டே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, வேலை நிமித்தமா நின்னுகிட்டே இருக்கிறவங்க, போலீஸ் துறையில நின்னுகிட்டே வேலை பார்க்கறவங்க, டீச்சர், கண்டக்டர், செக்யூரிட்டி, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பல மணி நேரம் 8 to 12 மணி நேரம் நீங்க உட்காராம நின்னுகிட்டே வேலை பார்க்கறவங்கல அதிகமா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்பு சுருள் நோயை பார்க்க முடியும். அதே சமயம் நின்னுகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு கிடையாது. சில பேர் உட்கார்ந்துகிட்டே தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்குமே இந்த நரம்பு சுருள் நோய் வரும். ஏன் அப்படின்னா மெயினா நம்மளுக்கு இந்த இரண்டாவது இதயம்னு சொல்லக்கூடிய இந்த மசில் ஆக்ஷனே ஆகிறது இல்லை. அவங்களுக்கு அது பம்பிங் பண்ணாதான் நல்ல ஈஸியா ரத்த ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கும். கீழ இருந்து மேல கெட்ட ரத்தம் வரும். சோ இந்த கேஸ்ட்ரோனிமஸ் ஸ்டோரிஸ் சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது இதயம் ஆபரேட் பண்ணாமே இருக்கிறதுனால நின்னுகிட்டு இருக்கும் போதோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போதோ அது ஃபங்க்ஷன்லயே இல்ல. அதனாலதான் உங்களுக்கு நரம்பு சுருள் நோய் பொதுவா ஏற்படுது. மூணாவது விஷயம், பரம்பரையா உங்க அப்பா அம்மா தாத்தா இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பரம்பரை காரணம் இல்லைனாலும் நிக்கிற வேலை செய்யலைனாலும் பெண்களுக்கு குறிப்பா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லக்கூடிய இந்த நரம்பு சுருள் நோய் வரும். எதனால இது வருதுன்னு கேட்டீங்கன்னா மெயினா அவங்க கர்ப்ப காலத்துல ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் நிறைய சுரக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரத்த நாளங்கள், முக்கியமா இந்த வெயின்ஸ் சொல்லக்கூடிய சிரைகள் எல்லாம் விரிவடை செய்யுது. ஹார்மோன்களால அப்படி விரிவடையும் போது இதுல இந்த வெயின்ஸ்குள்ள எல்லாம் வால்வ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வால்வுல டேமேஜ் ஆகுது. சோ அதனால இந்த கர்ப்பகாலம் முடிஞ்ச அப்புறம் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற தொந்தரவு வருது. அடுத்து வயது ஆக ஆக எல்லா உறுப்புகளுமே தளர்ச்சி அடையும், தளர்வாகும். அதே மாதிரி ரத்த நாளங்களும் தளர்வாகும். அப்படி இந்த வெயின்ஸ் எல்லாம் தளர்வாகும் போது வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். அப்புறம் லாஸ்டா உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். சோ இதெல்லாம் தான் நரம்பு சுருள் நோய் வர முக்கியமான காரணங்கள். சோ இந்த நரம்பு சுருள் நோய்ங்கிறது ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்காவாசி பேருக்கு பெரிய சீரியஸான பிரச்சனை இருக்காதுங்க. ஆனா வலி வரும். நிறைய நரம்பு சுருள் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வலி இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரத்த கட்டி ஏற்படுறத உங்களால பார்க்க முடியும். தோல்ல தானே இருக்கு, பச்சை கலர்ல சுருண்டு இருக்கிற அந்த சிரை அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல சிவப்பு சிவப்பா தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல ரத்த கட்டி சூப்பர்ஃபிஷியல் வெயின் த்ராம்போசிஸ் சொல்லுவோம். அந்த இடத்துல சின்ன சின்ன ரத்த கட்டிகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதனால உங்களுக்கு பயங்கரமான வலி ஏற்படும். பட் இது எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா சில பேருக்கு என்ன ஆகும், இப்படியே 4 அடிவில் அதை விடும்போது அவங்களோட தோலோட நிறம், முக்கியமா நம்ம கால் பாதத்துல கீழே, நம்ம கால் பாதத்துல இந்த இடத்துல இந்த முட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த முட்டிக்கு மேல இந்த இடத்துல ஒரு தோல் அப்படியே 2 பக்கமும் கருப்பாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகும். அப்படியே அரிப்பு இருக்கும் அந்த இடத்துல. நைட்ல எல்லாம் சில சமயம் அரிப்புகள் இருக்கும். ரொம்ப வேகமா தேய்ச்சிட்டீங்க, சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல புண்ணு ஆயிரும். சோ அந்த புண்ணு எப்படி சர்க்கரை நோயில புண்ணு ஆறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அதே மாதிரி இந்த நரம்பு நோயிலால வரக்கூடிய இந்த புண்கள் ஆறதுக்கும் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா ரத்த ஓட்டம் தான் மெயின் திங். நம்மளுக்கு ரத்த ஓட்டம் இருந்தாதான் அந்த இடத்துல புண்கள்லாம் ஆறும். சோ அதனால அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்கள் தான் இதுல வரக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனா இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த உட்புற சிரைகள் சொல்லக்கூடிய இந்த வெயின்ஸ் நம்ம தோலுக்கு மேல இருக்குன்னு சொன்னேன். ஆனா தோலுக்கு அடியிலையும் பெரிய பெரிய நரம்புகள் வெயின்ஸ் இருக்கு. சோ அந்த வெயின்ஸ்ல போய் கட்டிக்கிச்சுன்னா அதுதான் டீப் வெயின் த்ராம்போசிஸ். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ரத்த கட்டிகள்ங்கிறது நேரடியாக இதயத்துக்கு போகும், நேரா இதயத்துல போய் பிளாக் பண்ணும், அடைப்பை ஏற்படுத்தும். அதனால டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருந்துச்சுன்னா நம்ம இமிடியேட்டா ட்ரீட் பண்ணணும். ஆனா அது பொதுவா இவங்களுக்கு வராது. இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமா இந்த பிரச்சனை வராது. இது வெளிப்புற சிரைகள்ல தான் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்ப என்ன விதமான ட்ரீட்மெண்ட், இது என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த தசைகளுக்கு பயிற்சி, இந்த கேஸ்ட்ரோனமிஸ் சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது இதயத்துக்கு நீங்க பயிற்சி தரணும். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி நின்று கூடாது, நடந்து போகணும். ஒரு 1/2 hour அல்லது 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி அப்படி நடந்து போயிட்டு இருக்கணும். அப்படி நடக்கும் போது உங்க இரண்டாவது இதயம் ஆக்டிவேட் ஆகுது, பம்பிங் ஆகுது.
அப்படி இல்லைன்னா உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா தொடர்ந்து உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாவது எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வாக்கிங் போயிட்டு வந்து திருப்பி உட்காருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரோனமியஸ் சோலியஸ்ங்கிற இரண்டாவது இதயம் ஆக்டிவேட் ஆகும். அந்த தசைகளுக்கு பயிற்சி அப்படிங்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். தொடர்ந்து நம்ம நின்றுகிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்க்ரப்பிங் த லெக். நம்ம குளிக்கிறதுக்கே வந்து சாதாரண ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த ஸ்க்ரப். அதை வாங்கி நம்ம குளிக்கிறோம் இல்லையா, நம்ம உடம்பை தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த கால் பகுதியிலையும் நம்ம அப்படி தேய்ச்சி குளிக்கும் போது அது ஒரு விதமான மசாஜ் மாதிரி இருக்கும். அந்த மசாஜிங் வந்து அந்த நரம்புகளுக்கு நல்லது. அடுத்து மூன்றாவது விஷயம், கர்ப்பிணி பெண்கள் இப்ப கர்ப்ப காலத்துல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிறதுனால அப்படிங்கறது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், கேஃபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதிகமாகிறதுனாலே சம்டைம்ஸ் இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறாங்க. அதனால முக்கியமா கர்ப்ப காலத்துல இந்த காஃபி, டீ போன்றவற்றை சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற அளவுல குடிச்சா மட்டுமே போதும். அதாவது 200 ml அப்படிங்கிற அளவுல குடிச்சா மட்டுமே போதும் அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். அப்புறம் வந்து நாலாவது விஷயம், கொஞ்சம் அதிகமா இருக்கு, நரம்பு சுருள் அதிகமா இருக்குன்னா ஸ்டாக்கிங், கிரிப் பேண்டேஜ் போன்றவை கிடைக்குது. இப்ப நான் படத்துல காமிக்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கிங் நம்ம டைட் கம்ப்ரசிவ் பேண்டேஜ், இந்த காலுக்கு உரை போடுறது அப்படிங்கிறது அது வந்து நம்மளோட அந்த நரம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கும், அதிக வலி ஏற்படாம பாதுகாக்கும், இந்த நரம்பு சுருள் நோயும் அதிகமாகாம பாதுகாக்கும். அஞ்சாவது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான், உடற்பயிற்சி. உடற்பயிற்சிங்கிறது ரெகுலர் வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் ஏதாவது ஒன்று டெய்லி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. 4 to 5 கிலோமீட்டர் நம்ம வாக்கிங் பண்றோம் அப்படின்னாலே இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நரம்பு சுருள் நோய் குறையும், கண்டிப்பா குறையும். லாஸ்டா ஒரு விஷயம், யோகா. சர்வாங்காசனா, உட்கட்டாசனா, தலாசனா அப்படின்னு 3 யோகா இருக்குது. இது 3லயுமே விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அது எப்படிங்கிறது இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இப்போ கால் பாதம் தான் வந்து மெயின். கால் பாதத்தை வந்து இந்த மாதிரி தூக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கால் பாதத்தை தூக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கைகள் இப்படி மேலே கொண்டு வந்துட்டு அப்புறம் கால் பாதத்தையும் அப்படியே மேலே தூக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 செகண்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். நீங்க இப்படி கைகளையும் கால்களையும் ஒரே சமயத்தில் மேலே தூக்கிட்டு அப்படியே மெதுவாக கீழே வரும்போது, இது வந்து நீங்க நார்மலாக நின்றுட்டு இருக்கும் போதோ, வேலை நிமித்தமாக நின்றுட்டு இருக்கும் போதோ அப்பவுமே இந்த சிம்பிளான விஷயங்களை பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களால உட்கார்ந்து எந்திரிக்க முடியும், நின்ற நிலையில இருந்து பண்ண முடியும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நம்ம கைகளை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு அதே மாதிரி கால்களை ஃபர்ஸ்ட் மேலே கொண்டு வந்துட்டு அப்படி மேலே கொண்டு வந்த நிலையிலேயே இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பண்ணணும். இப்படி கீழே உட்காந்து திருப்பி இந்த மாதிரி எந்திரிக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் காலையிலையும் நைட்டும் பண்ணலாம். அடுத்து மூணாவது விஷயம், சர்வாங்காசனா. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன யோகா உங்களால் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கீழே படுத்துக்கிட்டு ஒரு செவுத்துக்கிட்ட உங்களோட பட்டக்ஸ் வந்து அந்த செவுத்தை தொட்டிருக்கணும், உங்கள் கால்கள் இப்படி மேல் நோக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 10 to 20 நிமிஷம் மெயின்டைன் பண்ணுங்களேன், அதுவே போதும். உங்கள் மேலே இருக்கிற ரத்தம்லாம் அழகாக கீழே இறங்கி வரும். ஒரு டெய்லி இந்த மாதிரி 10 to 20 நிமிஷம் அப்படிங்கிறத நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ காலையில் எந்திரிச்சப்புறமோ பண்ணிவிட்டு உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம், நம்ம தூங்கும் போது நைட்டு தலைக்காரி வச்சு கால்களை தூக்கி வச்சு தூங்கும் போது அப்பவும் வந்து நம்மளுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்பு சுருள் நோய் குறையும். ஆனா கடைசியா ஒரு விஷயங்க, இப்ப இது எல்லாமே செஞ்சுமே நம்மளுக்கு கேட்கல, இந்த நரம்பு சுருள் அதிகமாயிட்டே இருக்குது, வலி அதிகமா இருக்கு அப்படின்னு இல்ல அல்சர் வந்துருச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலில் புண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன்லயோ நம்ம வெயிட் பண்ண வேண்டாங்க. இது வந்து ரொம்ப சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு அறுவை சிகிச்சை தான். வெளிப்புற சிரைகள், உட்புற சிரைகள் 2 சிரைகள் இருக்குன்னு சொன்னோம். நாம எடுக்க போறது இந்த அறுவை சிகிச்சையில வெளிப்புற சிரைகளை தான் எடுக்க போறோம். அதனால உட்புற சிரைகள் அப்படியே தான் இருக்க போகுது. சோ அந்த உட்புற சிரைகள் மூலமா உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு கெட்ட ரத்தம் அப்படிங்கிறது உங்க இதயத்துக்கு திரும்பி போயிட்டு இருக்கும், நார்மலாவே பாடி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த வெளிப்புற சிரைகள் எடுக்கிறதுனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எதுவும் கிடையாது. அதனால பயப்படாம நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். அறுவை சிகிச்சை முறைகளும் இப்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம், ஃபியூச்சர்லயும் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ், தசைகளுக்கு பயிற்சி போன்ற விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணாம விட்டுட்டோம்னா தான் திருப்பி வெரிகோஸ் வெயின்ஸ் வரும் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம். ஆனா நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்மளுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் பிரச்சனை வராது. சோ நரம்பு சுருள் நோய் குறித்த இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.